ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு பானிபூரி. அதுதான் பார்க்க போகிறோம். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் சாஸ், பொட்டேட்டோ மசால் அண்ட் க்ரீன் பானி, இது எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் வீட்டிலே எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்வீட் சாஸுக்கு 4-5 டேட்ஸும் ஒரு லெமன் சைஸ் புளியும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஊற வச்சுருங்க. வெல்லம் இந்த அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிறப்ப கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அரைங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்கன்னா அது அப்படியே மேலே பொங்கும். அதனால் சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கொதித்து சுண்டி வரும். கொஞ்சம் திக்னஸ் ஆனோடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. சின்ன கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி காரத்தூள் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதை வந்து அந்த சாஸ்க்குள்ளே ஊற்றிடுங்க. இது நம்ம லைட்டாக காரத்துக்காக தான். ஸோ இது ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸ்வீட் சாஸ் ரெடி. அடுத்து க்ரீன் தண்ணிக்கு வரலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, லெமன் ஜூஸ், இது எல்லாமே ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை வடிகட்ட வேண்டாம். அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி தண்ணி கலந்துக்கோங்க. சீரகத்தூள் போடணும். சீரகத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ புதினா தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பொட்டேட்டோ மசால் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10-12 பொட்டேட்டோஸ் எடுத்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தோலை உரித்து கையிலே மேஷ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு காரத்தூள் போடணும். அப்புறம் மிளகுத்தூள், உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பொட்டேட்டோ மசால் ரெடி. பானி தண்ணி, ஸ்வீட் சாஸ் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பானிபூரிக்கு வரலாம். ஸோ இது ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன் பூரி. இது நீங்கள் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அது நல்லா எண்ணெய் சூடாகவும் அதுக்குள்ளே போட்டு எடுத்திங்கன்னா சூடான பூரி ரெடி ஆயிரும். நல்லா நீங்கள் கடையில் பார்க்குற மாதிரியே புஷ்ஷுன்னு நல்லா பூரி வந்திருக்கும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் கருகிடும். ஸோ ப்ரௌனிஷ் ஆகிடும். அதனால் அது உப்பி வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ பூரியும் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு உள்ளே ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ மசால் வச்சிடலாம். ஒவ்வொரு பூரிக்கும் பொட்டேட்டோ மசால் வச்சுட்டு அடுத்து வந்து ஸ்வீட் சாஸ் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பானி தண்ணி ஊற்றிக்கலாம். இனிப்பு, காரம், பொட்டேட்டோ மசால் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.